என் பொண்ணு என் பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து 12 முடிச்சு கிளாஸில் ஃபஸ்ட்டு முதல் பிள்ளை பிறந்ததுக்குன்றது சொந்தக்காரங்கிட்ட சொல்லும் போது கண்ணீர் விட்டேன். ஏன்பா அழுகுறேன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது ஏன் அழுகுனன்றது கடவுள்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டேன். எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. ஆனால் அந்த ஒரு பொண்ணு பிறந்து இங்கிலீஷ் மீடியமில் கொண்டு சேர்க்கும் போது ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல சேர்க்கும் போது அப்பா படிச்சிருக்காங்களா அம்மா படிச்சிருக்காங்களான்னு கேட்பாங்களான்றது ஒரு மனசு ஒரு அச்சம் இருந்தது. என் மனைவி பேச்சு கேட்குறான்னு இல்லையோ, இப்போ என் பிள்ளை பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படின்றது ஒரு இதில் தர ஒரு என் பேர் என் சித்திக் ரஹ்மான். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் 88ல் வண்ணாரப்பேட்டையில் பேக்கரிக்கு வந்தேன். பேக்கரி உள்ள வேலை செஞ்சு அந்த வேலையை பிஸ்கட் தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டு 94, 95 தான் சொந்தமாக ஒரு கடைகள். ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்தில் வந்து சைக்கிள் தான். எல்லாரும் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் பைக்குக்கு வந்தாங்க. நானும் ரொம்ப காலமாக சைக்கிளில் தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆனால் சைக்கிள் ஓட்டும் போது மனிதனுக்கு வந்து சுகர் இல்லாமல் இருந்தது. என்னைக்கு இந்த வண்டி வந்துச்சோ அன்னையிலேருந்து என் உடம்புக்கு சுகர் வந்துடுச்சு. எந்த அப்பா இருந்தாங்கன்னா பொண்ணை கொஞ்சம் ஆசைப்பட்டதுக்கு அந்த இது செய்யணும். ஆனால் என் பொண்ணு வந்து ஆசைப்பட்டுச்சு காலேஜ் படிக்கணுன்ட்டு. நான் அதை என்னால் முடியல.